ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர் இருந்தா இது போல ஹெல்த்தியான கேக் ரெசிபி வந்து செய்து கொடுங்க. இந்த கேக் செய்ய குக்கர் இருந்தா போதுங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த கேக் செய்யறதுக்கு மைதா, கோதுமை, ரவா அது போல எதுவுமே தேவையில்லை. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ வந்து ரேஷன் பச்சரிசி 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டம்ளர், கிண்ணம் அது போல் எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த கேக்கை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து செய்து கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் டீ குடிச்சா, டீயோ பாலோ குடிச்சா போதுங்க, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன். ரைஸ் வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குது. கரெக்டாக 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஊற வச்ச ரைஸை நல்லா ஃபுல்லாக தண்ணி வடிய விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் வந்து சேர்த்துக்கிறேன், வடித்த சாதம் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். பாதி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதி சேர்த்து நல்லா நெய்ஸாக திருன்னு இல்லாமல் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா நெய்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரைச்சதை. இப்போ வெள்ளைப்பாக்கு காய்ச்சணுங்க. அதுக்காக வந்து அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணுங்க. பாருங்கள், இது போல் வந்து கொதிச்சு வந்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இதை எடுத்துட்டு அந்த மாவில் நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கணுங்க. கண்டிப்பாக சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. சேர்த்துன உடனேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா மாவு வெந்தது போல் வந்துடும். சேர்த்த உடனே நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா உப்பி சூப்பராக வரும், புசு புசுன்னு. இப்போ மாவு தயாராக இருக்குது. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட நெய் இல்லாட்டினா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 4-5 வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சில்லாக ஒரு சில் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இது லைட்டாக வதங்கினோடனே அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு இது போல் வறுத்துட்டு இதை பாதி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள், அந்த பாதி தேங்காய் கொத்து அதை வந்து இப்போ மேலாக சேர்த்து கொடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து வேக வைக்கணுங்க. வேக வைக்கிறதுக்காக நான் தோசைக்கல் தான் எடுத்துருக்கிறேன். தோசைக்கல் வந்து அடியில் வச்சு மேலே வந்து குக்கரை வந்து வச்சுருக்கேன். தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல் வைங்க, அப்படி இல்லாட்டினா ஒரு பழைய அலுமினிய தட்டு இருந்தால் கூட நீங்கள் அடியில் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பிரியாணிக்கு தம் போடுற தோசைக்கல் இருந்துச்சு, அதை வந்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து குக்கர் டயரோட நம்ம வந்து மூடிக்கணுங்க. மேலே விசில் மட்டும் போடக்கூடாது. ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கணும். ஹையில் எதுக்காக 5 நிமிஷம் வைக்கணும்னா நல்லா தோசைக்கல் சூடாகிறதுக்கு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா மொத்தத்தில் 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வந்துடுங்க. நான் இப்போ 20 நிமிஷம் கழிச்சு திறந்து இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். கேரளாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல தான் செய்வாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதை ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் டீ குடிச்சா போதுங்க, நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வெறும் பச்சரிசியை வச்சு செஞ்சுருக்கோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் செய்து பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா.